ஹாய். அதாவது இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரைடே எடுத்த வீடியோ, ஃப்ரைடே ஈவினிங் எடுத்த வீடியோ. அதாவது நான் சண்டேவே வீடியோ போடலான் இருந்தேன். அதாவது வீக்லி ஒரு பெரிய வீடியோ போடலான் இருக்கேன் இல்லையா? ஸோ அதனால் சண்டேவே போடலான் இருந்தேன். பட் ஒரு சில காரணங்களால் வேலைப்பளு அதிகமாக இருந்ததால் என்னால் நேற்று வீடியோ போட முடியல. ஸோ அதனால தான் இன்றைக்கி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அதாவது ஃப்ரைடே ஈவினிங் பார்த்துட்டிங்கன்னா என் தம்பிக்கு சும்மா திடீர் பிளான் தான் இது. போயிட்டு அவனுக்கு ஒரு சின்னதாக ரொம்ப அமௌண்ட்டெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணல. சும்மா சிம்பிளாக சம்மர் டைமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பனியனும் ஒரு டாயரும் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதுதான் ஃபைனலாக சூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். திடீர்னு ஏன் போய் நான் இந்த டைமில் ட்ரெஸ் எடுக்கிறேன்னு உங்களுக்கு டவுட்டு கிரியேட் ஆகலாம். அது ஏன் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறேன். அப்புறம் இது மறுநாள் காலையில் ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். லாஸ்ட் இயரே பண்ணலான் இருந்தேன். இந்த பவுட்ரு கிடைக்காதனால நான் பண்ணலை. அப்புறம் இந்த தடவை தான் வாங்கிட்டு வந்திருந்தேன்னா சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். நான் பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் எடுத்திருக்கேன். அதனால தான் பிங்க் கலரில் இருக்குது. ஸோ அதை தனியாக பால் ஊற்றி பார்த்துட்டிங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் போல் பவுட்ரு போட்டு கரைச்சி வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு 1/2 லிட்டர் பால் கொதிக்க விட்டு தேவையான அளவுக்கு சுகர் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு இந்த கலக்கி வச்சுருக்க அந்த பவுட்ரு மிக்ஸ் இருக்கு இல்லையா, ஃப்ரூட் கஸ்டர்ட் பவுட்ரு, அதை பார்த்துட்டிங்கன்னா அந்த மிக்ஸை இதில் ஊற்றி நல்லா கலந்துக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் கூட இல்லை, ஒரு 1 மினிட் இல்லை 30 செகண்ட்லேயே பார்த்துட்டிங்கன்னா நல்ல திக்காகும். ஸோ திக்கானோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அப்புறம் நான் இந்த ஃப்ரூட்ஸ்லாம் தான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் பார்த்திங்கன்னா இப்போ காய்ச்சி ஆற வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் மில்க்கு, அதை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நம்ம என்னென்ன ஃப்ரூட்ஸோ உங்கள் கையில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆப்பிள், வாழைப்பழம், அதுக்கப்புறம் மாம்பழம், பச்சை கலரில் இருக்குள்ளே பன்னீர் திராட்சை, அதுக்கப்புறம் மாதுளை முத்துக்கள், இதெல்லாம் சேர்த்துட்டு அந்த பவுலை பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இல்லையா? ஸோ அப்படியே இப்போ வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுக்கும்போது கூட எனக்கு பயங்கரமாக நாக்கில் எச்சி விழுது இதை பார்த்தோன்னே. ஸோ அந்தளவுக்கு டெம்ட் ஆகுது பார்த்தோன்னே. லுக் வைஸும் சரி, அந்த எல்லா கலர்ஸும் இருக்கிறனால நல்லா அட்ராக்ட் பண்ணுது நம்மளை. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக கலந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் வாட்டர் மெலன் இருந்தது. ஐயோ இதை சேர்க்க மறந்துட்டோமேன்ட்டு அப்புறம் ஃபைனலாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு இது ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் இல்லை ½ அன் ஹவர் வச்சுட்டு சாப்பிட்டோம்னா, செட் பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணிவிட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்து பார்த்துட்டிங்கன்னா காலைல டிஃபனுக்கு டைம் இல்லாத காரணத்தினால சிம்பிளாக பார்த்துட்டிங்கன்னா சேமியா உப்புமா தான் பண்ணினேன். டைம் இல்லாதனால தேங்காய் சட்னி கூட பண்ணல. ஸோ சுகரை வச்சு சாப்பிட்டு முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு வச்சு சாப்பிட ஆரம்பித்தாச்சு. எனக்கு இந்த அளவுக்கு சேமியா உப்புமா உதிரியாக இருந்தால் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்றதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். கொலன்னு இருந்தால் என் தொண்டைகளெல்லாம் இறங்காது. ஸோ அதனால் எப்பொழுதுமே இந்த உப்புமா ஐட்டம்னாலே நான் பண்ணால் தான் சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்கும். ஏன்னா நான் கொஞ்சம் உதிரியாக பண்ணுவேன். சரி வாங்க இப்போ அப்படியே ஒரு குட்டியாக காமெடி ஷோ பார்க்கலாம். அதாவது நான் எப்போதுமே வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ வீடியோ மாதிரி கொடுப்பேன், ஓகேவா? ஸோ அதை பண்ணலான்னு சொல்லி பண்ணும்போது எல்லோரும் கிளம்பிட்டாங்க, நானும் கிளம்பிட்டேன். அந்த இன்ட்ரோ வீடியோ பண்ணுறதுக்குள்ளார என் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன வச்சு கலாய்ன்னு கலாய்க்கிறாங்க. கண்டிப்பாக இந்த யூடியூபர்ஸ் எல்லாத்துக்குமே, அதாவது இந்த லைஃப் ஸ்டைல் ஓரியன்டாக எல்லாத்துக்கு முன்னாடியும் வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்தால் அது எப்படி இருக்குன்னு இது அவங்களுக்கே தெரியும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் வீடியோ எடுக்கும்போதும் ஏதாவது இந்த மாதிரி ஃபன் ஆக்டிவிட்டீஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். சரி இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நம்மளும் பார்த்துட்டிங்கன்னா வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எல்லோரும் கிளம்பி ஃபேமிலியாக எங்கே வந்திருக்கோன்னு பார்த்துட்டிங்கன்னா கோவிலுக்கு. எதுக்காக அப்படின்னா எங்கள் ரணாவுக்கு மொட்டை போடுறதுக்கு தான். புள்ள ரொம்ப கதறிடுச்சு. ஃபஸ்ட்டு மொட்டைக்கு கூட இவ்வளோ அழுவலை, 2வது மொட்டைக்கு இவ்வளோ ஒரு அழுதுட்டான். அப்பா அவனுக்கு கொஞ்சம் விவரம் தெரிய போய் அவனை கண்ட்ரோலே எங்களால் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அப்பா நீ கையை பிடி.
முடிஞ்சுப்பா. இந்த மொட்டை போட்ட எஃபெக்ட் எப்படி இருந்ததுன்னா, அவன் மொட்டை போடும்போது மட்டும் அழலை, மொட்டை போட்டு முடிச்சதுக்கப்புறமும் ஒரு 1/4 மணி நேரம் வரலும் பார்த்துட்டிங்கன்னா கண்டினியூஸாக அழுதுகிட்டே இருந்தான். யாருக்கிட்ட போய் ஓயாரவே இல்லை. மாற்றி மாற்றி தூக்க தான் சொல்கிறானே தவிர யாருக்கிட்டையும் அழுவ ஓயாரவே இல்லை. அப்புறம் கஷ்டப்பட்டு அவனை வந்து ஓயாத்தினோம். அப்புறமேட்டுக்கு பொங்கல் கொடுத்தாங்க. அங்கே வந்து அடிக்கடி யாராவது வந்து விசேஷம் பண்ணிகிட்டே இருப்பாங்களா, ஸோ பொங்கல் கொடுத்தாங்க. அப்படியே அதை வாங்கி சாப்பிட்டுட்டு எங்கள் ரணாவை அங்கே இருக்க பைப்பில் தண்ணியை பிடிச்சி, காவேரி ஆறு பக்கம் தான், அவ்வளோ தூரம் பிள்ளைய தூக்கிட்டு போக வேணாம் அப்படிங்கிறதுனால நாங்கள் பைப்லேயே தண்ணியை பிடிச்சி அப்படியே குளிப்பாட்டி விட்டு, அவன் புள்ள பாவம் அழுது அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா தூங்கியே செஞ்சுட்டான், ரொம்ப டயர்டாகி. அப்புறம் அவனோட தலைக்கு நாங்கள் சந்தனம்லாம் தடவிட்டு அப்புறம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கோவிலுக்கு போயிட்டோம் உள்ளார. ஏன்னா சாமி கும்பிடணும் இல்லையா, அதனால். இந்த சுவாமி பேர் மதுக்கரை செல்லாண்டியம்மன். அதாவது மாயனூர், கரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மாயனூரில் காவேரி கரையோரமாக பார்த்துட்டிங்கன்னா இந்த சுவாமி வந்து அமைஞ்சிருக்காங்க. இங்கே தான் எங்கள் அம்மா அப்பாவோட 60ஆம் கல்யாணம் நடந்துச்சு, எங்கள் அக்காவோட கல்யாணம் நடந்துச்சு, இப்போ எங்கள் ரணாவோட மொட்டை போட்டிருக்கோம், 2வது மொட்டை. ஸோ எல்லாருமே சூப்பராக நல்லா திருப்தியாக சாமியை கும்பிட்டுட்டு பிரகாரத்தெல்லாம் சுற்றி வந்துட்டு அப்புறம் உட்காந்து வழக்கம் போல் கோவிலுக்கு வந்து என்ன பண்ணுவோம், வாழைப்பழம் சாப்பிட்டு தேங்காவை கரண்டிட்டு அப்புறம் எல்லோரும் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அப்புறம் எழுந்திரிச்சாச்சு. ஆனால் எங்கள் ரணா மட்டும் அழுத கலப்பில் தூங்கிக்கிட்டே இருந்தானா, ஸோ ஆள் கொஞ்சம் நேரமாக மாற்றி மாற்றி வச்சுருந்தோம். ஏன்னா ஒருத்தராலேயே வச்சுருக்க முடியாது இல்லையா பிள்ளைய. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கோவிலை விட்டு வெளியே போயிட்டு அவனுக்கு ஏதாவது விளையாட்டு ஜாமான் வாங்கலன்னு ஒரு கடைக்குள்ளார பூந்தோம் பாருங்கள். எப்படி தான் பையனுக்கு மொழிப்பு வந்துச்சோ தெரில. அதை தேவுடா தேவுடா ஏழுமலை தேவுடா அப்படின்னு அந்த பாட்டை கேட்டோன்னே எழுந்திரிச்சிட்டான். அந்த ஃபோன் இருக்கு இல்லையா, குட்டி பசங்க விளையாட்டு பொம்மை ஃபோனு, ஸோ அதை ப்ளே பண்ணோன்னே எழுந்திரிச்சிட்டான். அப்புறம் அவனும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருந்தான். ஸோ அப்புறம் அவனுக்கு அந்த ஃபோன் மட்டும்தான் இல்லை, சரின்ட்டு அதை மட்டும் வாங்கிக்கிட்டு, ஏன்னா அவனுக்கு நிறைய விளையாட்டு ஜாமான் நான் வாங்கி தருவேன், எங்கள் அக்கா வாங்கி தருவா, எங்கள் அக்காவோட மாமனார் அப்படின்ட்டு எல்லாருமே அங்கிட்டு இங்கிட்டும் வாங்கி கொடுக்குறதுனால அவனுக்கு மேக்ஸிமம் விளையாட்டு ஜாமான் வச்சுருக்கான். அதனால் அது மட்டும் இல்லைன்ட்டு அப்புறம் வாங்கிக்கிட்டு அப்புறம் எல்லோரும் வீடியோ குரூப் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தோடனே அந்த ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஃப்ரூட் கஸ்டர்டு, ஸோ அதை எடுத்து பவுலில் சர்வ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக அட்ராக்டிவாக இருந்தது. எந்த அளவுக்கு கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியாக இருக்கோ அது மாதிரியே உள்ளார சாப்பிடும்போது அது இறங்குச்சு பாருங்கள், அப்படியே குழு 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 குழுன்னு நல்லா அந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தது. அதுக்கும் அந்த டேஸ்ட்டு, அந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் மில்க்கு, அதுக்கப்புறம் அதோட அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது ஒவ்வொரு பைட்டும் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த வெளியில் வெயிலுக்கு போயிட்டு வந்து இந்த குழு குழுன்னு இதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் சாப்பிட்றதுக்கு காமிச்சிருக்கேன். என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தனியாக போட்டு கொடுத்தேன், அவங்களும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அவசர அவசரமாக வரும்போதே சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டோம். பிரியாணிலாம் பண்ணி 65 பண்ணி எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கூட டைம் இல்லை, ரிட்டர்ன் அப்படியே கரூருக்கு கிளம்பியாச்சு. நானும் தம்பியும் வந்து பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். ஏன்னா தம்பி மொட்டை போட்டிருக்கனால வெளியில் வண்டியில் கூட்டிகிட்டு போவானா, நானும் தம்பியும் பஸ்ஸில் வந்துடுவோன்ட்டு நாங்கள் பஸ்ஸில் வந்தோம். எங்கள் அக்காவும் அக்கா ஹஸ்பண்டும் முன்னாடி வண்டியில் போயிட்டுருக்காங்க பாருங்கள். எங்கே போகிறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா பஸ் புக் பண்ணியாச்சு. அதாவது சாட்டர்டே ஈவினிங் 4 o'clock இல்லை 4:30 போல் வந்து பஸ்ஸு. ஸோ அவங்க ரிட்டர்ன் ஒசூர் போகிறதுக்கு. ஸோ அதுதான் கிளம்பிட்டாங்க. மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது. அப்புறம் பஸ்ஸை விட்டு இறங்கி கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு எங்கள் தம்பிக்கும் பாட்டிலில் ஊற்றிட்டு அவனையும் குடிக்க வச்சுட்டு இருந்தான். அவனுக்கு குடித்தான். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு கரும்பு ஜூஸ் கொடுக்குறோம். அவன் நல்லா குடித்தான். அப்புறம் பஸ் வந்து ஒவ்வொரு டைம் ஆன் டைம் வந்துடுது, ஒவ்வொரு டைம் ½ அன் ஹவர் பிஃபோராகவே வந்துருச்சா. போன டைம்லாம் அப்படி தான் வந்துச்சா. ஸோ அதனால் நாங்கள் ஒரு 40 மினிட்ஸுக்கு முன்னாடியே போயிட்டோம். ஸோ போய் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ஏரியா பார்த்துருக்கீங்களா, அதாவது விஜய் கட்சி ஆரம்பித்து கூட்டம் நடத்தி கரூரில் 40 பேர் இருந்தாங்களா, அந்த ஏரியா தான், அந்த இடம் தான் அது, வேலுச்சாமிபுரம். ஸோ அங்கே தான் பஸ் பிக்கப் பாயிண்ட்டா. ஸோ அங்கே நின்று அப்புறம் கொஞ்சம் நேரம் எங்கள் அண்ணா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோமா. அப்புறம் பஸ்ஸும் ஃபைனலாக வந்துருச்சு, ஆன் டைமுக்கே வந்துருச்சு. ஸோ என்ன பண்ணுறது, விடைக்கோடு மனமே அப்படின்னு பேக்ரவுண்டில் மியூசிக்லாம் ஓடிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. என்ன பண்ணுறது, நான் ஒரு 10 நாள் ஒசூரில் இருந்தேன். என் தம்பி வந்து இப்போ என் கூட 10 நாள் இருந்தானா. ஸோ 20 நாள் அவன் கூட இருந்துட்டு விட்டுட்டு வரதுக்கு மனசே இல்லை. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பார்த்துட்டிங்கன்னா நானும் எங்கள் அக்காவுக்கும் அப்படி தான். ஸோ அவளாலேயும் பிரிய முடியல, கஷ்டமாக இருந்துச்சு. என்ன பண்ணுறது, எல்லாம் ஒரு எண்டை சந்திச்சு தானே ஆகணும்.
சரி ஓகேன்ட்டு அப்புறம் ஒரே மனுஷன் அவங்கள பஸ் ஏற்றி விட்டு அப்புறம் நானும் ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு விடுங்க. பாய்.